பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவோடு பேசுகிற நிகழ்ச்சியின் மூலமாக அவருடைய வார்த்தைகளை தியானித்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இயேசு நமக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம், உன் இருளை நான் வெளிச்சமாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். உன் இருண்ட நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். பொதுவாக இருண்ட வாழ்க்கை, இருண்ட நாட்கள் என்பதை நாம் சொல்லும் பொழுது குறிப்பாக எதிர்காலத்தை குறித்த பயம் உங்களையும் என்னையும் வாட்டும் பொழுது இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகிறத பார்க்க முடிகிறது இல்லை? 2 சாமுவேல் 22:29 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அதை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருள் மாறும்? வாசிக்கிறேன். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. கர்த்தராகிய தேவரீர் அவர் வெளிச்சமாக இருக்கிறாராம். அந்த ஆண்டவர் இயேசு மாத்திரமே உங்களுடைய, என்னுடைய, நம்முடைய இருளை என்ன செய்ய முடியுமா? வெளிச்சமாக்க முடியுமா? அல்லேலூயா. கண்பான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் இப்படி நடந்து விடுமோ அப்படி நடந்து விடுமோ என்கிற அச்சத்தின் மூலமாக இருள் கவிக்கொண்டதை போல உணர்கிறோம் அல்லவா? அந்த இருள் மாற வேண்டுமையானா தேவரீர் அவர் விளக்காக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு விளக்காக இருக்கிறார். அந்த ஆண்டவர் இயேசு நமக்குள்ள வருவாரையானா அந்த ஆண்டவர் இயேசு இருளை எல்லாம் என்ன செய்வாராம்? வெளிச்சமாக மாற்றுவாராம். அந்த ஆண்டவர் இயேசுவுக்கு இடம் கொடுப்போமா? இன்னும் ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அப்போ இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சம். அந்த வெளிச்சம் யாரு? ஆண்டவர் இயேசு. தேவரீர் நீர் விளக்காக இருக்கிறீர். கர்த்தர் நம்முடைய இருளை எல்லாம் வெளிச்சமாக்குகிறவராம். அந்த ஆண்டவர் இயேசுவிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை கொடுப்போமா? எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாதபடிக்கு பயம் கவிக்கொண்டிருக்கிறதோ, இருள் கவிக்கொண்டிருக்கிறதோ, ஆண்டவர் இயேசு பேசுகிறார். நான் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சமாய் வர விரும்புகிறேன், உங்கள் இருளையெல்லாம் மாற்ற விரும்புகிறேன். ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடும். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இருள் ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் பயமுறுத்துகிறது சுவாமி. இருளை போன்ற காரியங்கள் நடந்து விடுமோ, வேதனை தருகிற காரியங்கள் என் வாழ்க்கையை இருட்டாக்கி விடுமோ என்று சொல்லி அச்சம் எங்களை வாட்டி வதைக்கிறது சுவாமி. எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இந்த நாளில் எங்களை தாழ்த்தி உம்முடைய மகிமையின் பொற்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் வெளிச்சமாக இருக்கிறீராமே, நீர் விளக்காய் இருக்கிறீராமே. ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சம் என்னுடைய வாழ்க்கையில் உதிக்கட்டும், அந்த விளக்கினுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டட்டும் என்று சொல்லி எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரங்களை வழிநடத்துகிறபடி நாள் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you all.